சத்தியமாங்க. எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பேன். ஆனால் ரொம்ப காமெடின்ற பேரில் நம்மளை இந்த பாருங்கள் ஒரு பக்கம் பாருங்கள் கழுத்தை சைடு வாங்கிச்சு. அந்த அளவுக்கு மொக்க பண்ணி வச்சுக்கிறாங்க. அதான் இங்கெல்லாம் ரத்தம் வருது பாருங்க, வலிஞ்சு அந்த அளவுக்கு காமெடின்ற பேரில் நம்மளை எடுத்துட்டாங்க. ஏங்க கேலக்ஸி ஸ்டார்லாம் சொல்லாதீங்க. விமலுக்குலாம் உண்மையே கிடையாதுங்க. படத்தில் ஹீரோ நிற்கிறாங்க. அப்போ நான் என்னமோ பேர் என்னது கொடா அடான்னு சொல்லி ஏதோ பேர் வச்சுருந்தாங்க. அது ஹீரோ ஒன்றுமே இல்லைங்க. படம் காமெடி பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சில சீனை ரசிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை மறக்கிறதுக்கு தான் உள்ளே வரோம். உள்ளே இது ஒரு பிரச்சனைன்ட்டு வெளியே போனால் எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது படம். ஒன்றுமே இல்லை. சாங்கெல்லாம் எங்கேயுமே கேட்குற மாதிரி இல்லை. லாஸ்ட் அந்த கிடாரி கோயிலுக்கு அந்த ஒரு சாங்காக நல்லாயிருக்கு. மற்றபடி எங்கேயுமே நல்லாயிருக்கு. புகழ்லாம் லேடி கிட்ட போட்டு லேடிக்கே அவப்பெயரை உண்டு பண்ணிட்டாங்க. ஏங்க லேடி போட்ட போய் அதுவும் போலீஸ்காரங்கள்லாம் எவ்வளோ பேர் பாசிட்டிவாக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வெறுப்பேற்றுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க. போலீஸ்காரங்களை அந்த அந்த மாதிரிலாம் படமே புகழ்லாம் சுத்தமாக வேஸ்ட்டுங்க. ஆனால் படத்தில் ரொம்ப சூரிய மிஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவருக்கு உண்டான விஷயங்கள், அவருக்கு உண்டான ஜானர், அவருக்கு உண்டான காமெடி ட்ராக் எல்லாமே சூப்பராக கொண்டு போயிருப்பார். ஒரு டைரக்டர் இந்த காலகட்டங்கள் ஏஜ் ஆகி போச்சு. அவர் கொஞ்சம் மூளை மங்கி போயிருந்தா கூட கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துனே இருப்பார். ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படி எதையோ ஒன்று பண்ணியாவது சிரிக்க வைப்பார். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவார் சூரி சார். ஏன்னா இப்போ அவர் ஹீரோ போயிட்டனால சுத்தமாக இல்லை அட்லீஸ்ட் வேறு யாரையோ போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக தேசிங்கிறத 2 வச்சாங்க தான் இன்னும் சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா பார்ட் 1 வச்சு இவங்க 2 வச்சு ஓட்டிலான்னு பிளான் பண்ணாங்க. சத்தியமாக இதெல்லாம் ஓடாதுங்க. அது சிங்கமொழி சார் இருந்தார், ரவிமேரே சார் இருந்தார், சாம்ஸ் எங்கேயுமே சொல்கிறாங்க. நான் முயற்சி பண்ணாங்க சிரிக்கிறதுக்கு. ஆனால் சத்தியமாக சிரிப்பு வரலைங்க. வெறுப்பு தாங்க வந்துச்சு. அந்தளவுக்கு காமெடின்ற பேரில் நம்மளை வறுத்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயா அதான் ஒரு ஆர்டர் இல்லை. ஒரு கதைக்கு உண்டான ஒரு அடித்தளமே இல்லை. ஏதோ பண்ணியிருக்காங்க, படம் பண்ணணும் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. டைம் பாஸு கூட இந்த படத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஏங்க நம்ம 130 ரூபா கொடுக்குறோம். அதுக்கு நிம்மதியாக மதியானம் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு தூங்கலாங்க வீட்டில். அதுதான் நிம்மதியாக இருக்கும். மற்ற யாராவது உங்கள் படத்தில் எதனா உங்களுக்கு கேரக்டர் பிடிச்சிருந்தாரா? இல்லை, எனக்கு படத்தில் சொல்லப்போனால் அந்த ப்ளஸ் ஒரே ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று போட்டாங்க. அது ரொம்ப கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒரு டோலி டோலின்ட்டு அந்த சாங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோதான். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா ஐயோ விமலா அது தேசிங்க ராஜா 2 அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. சரி ஓகே, இன்றைக்கி இந்த வாரம் ஏமாற்றப்பட்டுட்டேன். ஓகே, அவ்வளோதான். முதல்ல எனக்கு இந்த படத்தோட பேர் பெரிய பிரச்சனை தான். இந்த பேர் வைக்காமல் வேறு எந்த படம் பேர் வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு தோணியிருக்காது. ஏன்னா அந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படம். நான் எதிர்பார்க்காம போய் உட்காந்து இப்போயுமே அதை டிவியில் போட்டால் அதை ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம். ஆனால் இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க, யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. எப்படி எழில் சார்கிட்டேருந்து இப்படி ஒரு படம், ஒரு படத்தில் காமெடி படம்னா அதில் ஏதோ ஒரு 2-3 இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா பரவாயில்ல. எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. சீன்ஸுமே ரொம்ப நான் லீனியராக அங்கே ஜம்ப் அடிச்சு எங்கேயோ ட்ராவல் பண்ணி படம் முடிய போகுதுன்னு நினைக்கிறப்போ அங்கே ஒரு காமெடி பிளாட்டை தேவையில்லாமல் வைக்கிறேன்றதில் வச்சு அது நம்மளுக்கு இரிட்டேட் தான் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா புகழுக்கு எதுக்கு தான் லேடி கெட்டப் எதுக்கு திருப்பின்னு தெரில. அது நிறைய பார்த்து சலிச்சு போன ஒரு கெட்டப் அவருக்கு. அதுக்கு ஒரு பொண்ணே போட்டுக்கலாம். ஒரு கோவை ஆக்சுவலாக அவங்க எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடியெல்லாம் படங்கள் வரும் கோவை சார்லாம் எஸ்எஸ் சந்திரன்லாம் போலீஸாக நடிச்சாங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலேயே ஒரு லேடியை போட்டு கூட நடிச்சிருக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு இரிட்டேட் ஆகிருக்காது. படம் ஃபுல்லாக எனக்கு எங்கே இரிட்டேட் ஆச்சுன்னா புகழ் கேரக்டரும் சாம்ஸ் கேரக்டரு வையாபுரி சார் இவங்களோட பிளாட் ஒரு விதமான இரிட்டேஷன்னா. இந்த பக்கம் விமல் சார் அது ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தது. செட்டாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், பிளாட்டுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. காமெடின்றதுக்கான எந்த விதமான ஜேர்னருமே இதில் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஃபுல் படமுமே எனக்கு ஒரு மோஸ்ட் இரிட்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு. கங்குவாக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கொடுமையாக இரிட்டேட் ஆன படம் தேசிங்க ராஜா தான். அது அவரோட பேருக்காண்டி தான் போனேன். அது கம்ப்ளீட்டாக அவுட்டு அந்த படம். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே பயங்கர காமெடி, பயங்கரமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் இந்த படத்துக்குமே போனேன். ஆனால் ட்ரைலர் பார்க்குறப்பவே ரொம்ப அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. சரி பரவாயில்ல போவோமேன்னு தான் நேற்று ப்ரிவியூ ஷோக்கு போகும்போதே எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு அந்த படம் பார்க்குறப்போ. ஏன்னா சூரி பிளேஸ் பதிலாக தான் இவருன்னு வரும்போது நான் எப்படி இருக்குன்னா அந்த டேரெக்டாக அதோட கண்டினியூட்டி தான் இதில் இருக்கும்னு நினச்சேன். ட்ரைலர் பார்க்குறப்போ அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. சரி ஓகே, ட்ரைலர் ரொம்ப அண்டர்வெல்மிங் வச்சுருக்காங்க, படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே எனக்கு அது தெரிஞ்சிச்சு இந்த படம் ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லைன்னு. ஒரு எழிலும் சரி வித்யாசாகரும் சரி இவங்க 2 பேரும் பெரும் ஜாம்பவான்கள். அவங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அண்டர்வெல்மிங் படம் நான் எதிர்பார்க்கல. டிசப்பாயிண்டட் தான் சீரியஸாக.